உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்துக் கொண்டிருக்கிறோம். சமுதாயத்துல என்னென்ன மாற்றங்கள் அல்லது என்னென்ன பழக்கங்கள் வருகிறதோ, அத அப்படியே கிறிஸ்தவத்திலும் நாம் அத அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். உதாரணமாக, கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல வேதம் பேசுகிறது. கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்க. பிரயோஜனம் உண்டாச்சுன்னா அந்த வார்த்தையை பேசுங்க. நம்ம எவ்வளவோ வீடியோஸ் போடுறோம், அதுல எச்சரிப்பை கொடுக்கிறோம், விழிப்புணர்வை கொடுக்கிறோம், அல்லது மக்களை ஆறுதல் படுத்துவதற்கு, தேற்றுவதற்கு நிறைய வார்த்தைகளை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் பேசக்கூடிய பேச்சிலே பிரயோஜனம் இல்லாவிட்டால், ஒருவரை எச்சரித்தால் கூட அந்த பேச்சில கெட்ட வார்த்தைகள், மோசமான வார்த்தைகள், இந்த மாதிரியான வார்த்தைகளை இன்றைக்கு சமுதாயம், உலக மக்கள் பார்வையில பாருங்களேன். ஒரு காலத்துல திரைப்படங்கள்ல இந்த மாதிரி கெட்ட வார்த்தையெல்லாம் இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா சென்சார் அப்படின்னு ஒரு போர்டு இருக்கும். அதை அந்த இடத்துல தடை பண்ணிடுவாங்க. அடுத்து கொஞ்ச நாள் ஆச்சு, பேசுனாங்க. கெட்ட வார்த்தையை பேசும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு வெற்றிடம் இருக்கும், சவுண்டு வராது. ஆனா மக்கள் பார்க்கிறவங்க என்ன பண்ணிக்குவாங்க, அதை புரிஞ்சுக்குவாங்க. ரைட், இங்க ஏதோ இவங்க கெட்ட வார்த்தை பேசி இருக்கிறார்கள். அடுத்து இன்னொரு நாள் கழிச்சு பீப் சவுண்டு கொடுத்தாங்க. ரொம்ப மோசமான வார்த்தையை அவங்க பேசி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சவுண்டை கொடுத்தாங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்ன வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளலாம், எதற்கும் தடை இல்லை. நீங்க பார்த்தீங்கன்னா சினிமாக்கள், வெப் சீரிஸ், இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் வந்துருச்சு. மேடையிலும் சரி, அரசியல்வாதிகள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான வார்த்தைகளை வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளலாம். இந்த ஒரு பரிணாம வளர்ச்சியை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? கிறிஸ்தவத்திலும் சாத்தான் இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் கொண்டு வந்து இதை பார்த்து 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 பழகி நாமளும் என்ன ஆயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் சர்வ சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ள ஆரம்பித்து விட்டோம். எந்த அளவுக்கு ஒருவன் பாவத்திலே ஊறி போனால், முதல்ல இந்த கெட்ட வார்த்தையை நம்ம வீட்டில், ஒரு கணவன் மனைவியை கெட்ட வார்த்தையில திட்டினால், ஒரு மனைவி கணவனை திட்டினால், இவர்கள் கிறிஸ்தவராக இருப்பதற்கு எப்படி அவர்கள் அதிகாரம் பெற்றிருக்கிறார்கள், லாயக்கு என்று நம்ம கேட்கிறோம். அது எப்படி தகுதியாக இருக்க முடியும்? சர்வ சாதாரணமாக நாம் இப்படி பேசுவது எப்படி சரியாக இருக்க முடியும்? எனக்கு அன்பானவர்களே, வசனம் ஆகவே தான் தெளிவாய் சொல்லுகிறது, உங்கள் வாயிலிருந்து அப்படிப்பட்ட வார்த்தை புறப்படல் ஆகாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் சில பேர் இப்படி காமிப்பாங்க, இயேசு கிறிஸ்து கூட விபச்சார சந்ததியினரே அப்படின்லாம் பேசி இருக்கிறாரே அப்படின்லாம் சொல்லுவாங்க. பாத்தீங்களா? கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பேசிய அந்த வார்த்தைகள் கெட்ட வார்த்தையா, சாதாரணமாக அவர்கள் நடுவில் பயன்படுத்தப்படக்கூடிய நல்ல வார்த்தையாங்கிறது உங்களுக்கு எனக்கு தெரியுமா? சரி, இப்போ ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம். நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடியதான பட்டர் அப்படிங்கிற அந்த வார்த்தை பின்னால இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா திட்டுவதற்கான வார்த்தையாய் மாறி இருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா 3 தேவிகள் அப்படிங்கிற அந்த கடவுளை குறிப்பிடக்கூடியதான 3 கடவுள்களை பற்றி பேசுகிற அந்த வார்த்தைகள் எல்லாம் இப்பொழுது கெட்ட வார்த்தையாய் மாறி இருக்கிறது. சனி என்கிற ஒரு கடவுளை பற்றி பேசுகிற அந்த வார்த்தையவே வச்சு சிலரை கெட்ட வார்த்தையாக திட்டுகிற ஒரு வார்த்தை மருவி வருகிறது. ஒரு நல்ல வார்த்தையே பின்னாடியில கலாச்சாரத்தில் எப்படி பயன்படுத்தப்படுகிறதுனா கெட்ட வார்த்தையாய் மாறி இருக்கிறது. நாம் அதை என்ன செய்யறது இல்ல, பயன்படுத்துகிறது இல்ல. இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து காலத்துல ஒரு சகோதரனை பார்த்து நீ மூடனேன்னு சொன்னாலே நீ எரிநகரத்துக்கு ஏதுவாய் இருப்பாய் அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிற தேவன், விபச்சார சந்ததியினரே அப்படின்னு சொல்லும் பொழுது அது எப்படி கெட்ட வார்த்தையாக இருந்திருக்க முடியும்? அது அன்றைக்கு சாதாரணமான மக்கள் மத்தியில இருக்கிற ஒரு வார்த்தையாகத்தான் இருந்திருக்க முடியும். ஆனால் இன்றைக்கு அதை ஒரு அடிப்படையா வச்சுக்கிட்டு நாம கெட்ட வார்த்தை பேசுவதற்கு அதை ஒரு காரணமாய் காண்பிக்கலாமா? இது எவ்வளவு தூரம் ஒரு துணிகரமா, ஒருத்தர் ரத்தம், நாடி, நரம்பு எல்லாம் பாவத்திலும் சேற்றிலும் சாக்கடையிலும் ஊறி இருக்கிற ஒரு சிலரால் மட்டும்தான் தங்கள் குடும்பத்திலும் வெளியிடங்களிலும், ஏன் சில பேர் யூடியூப்ல பேசுறாங்க. கொஞ்சம் நல்லா யோசிங்க. இவர்களை அங்கீகரிக்கிற கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். இப்ப நம்ம சின்ன பிள்ளைகளை பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம், மாடு, பன்றி, எருமை இப்படி எல்லாம் திட்டாதீங்க. சிறு பிள்ளைகளை கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, இப்படி திட்டக்கூடாது அப்படின்னு சொல்றோம். நம்ம வீட்டில் கூட சில சமயம் ஒருவேளை நீங்க கோபத்துல ஏதாவது திட்டிற வாய்ப்பு இருக்கிறது. இனிமேல் அப்படி செய்ய வேண்டாம். சரி, சர்ச்சில் நீங்க அதை செய்வீங்களா? உங்க பிள்ளைய எருமையே அப்படின்னு கூப்பிடுவீங்களா? கூப்பிட மாட்டீங்க. வீட்டில் கூப்பிடக்கூடிய பழக்கமுடையவர்கள் கூட சர்ச்சில் என்ன செய்ய மாட்டாங்க, கூப்பிட மாட்டாங்க. என்னன்னு கேட்டா, ஐயோ அது தப்பு, மற்றவங்க என்னை பத்தி என்ன நினைக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. பாத்தீங்களா? அது ஒரு பய உணர்வு அவங்களுக்குள்ள இருக்கு. அதை சரின்னு நம்ம சொல்லல, அதை அறவே தவிர்க்கணும். ஒரு விஷயத்தை சொல்றதுக்காக அதை சொல்லிட்டு வர்றேன். ஆனா எனக்கு ஒரு இந்து சகோதரர் அனுப்பும் பொழுது, என்ன பிரதர் உங்க கிறிஸ்தவத்துல இப்படி
யூடியூப்லே கெட்ட வார்த்தை சர்வசாதாரணமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், போதகர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிலாம் கேட்கும்பொழுது அதை பார்த்தவொன்னே எனக்கு ஒரு வீடியோ போடணும்னு ஒரு வெறி வந்துருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண சபை மக்கள் நடுவிலேயே நம்ம பிள்ளைகளை நாம இப்படி திட்டும் பொழுது யோசிக்கிறோம். வாடா வாடி போடிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவது கூட யோசிக்கிறோம். ஆனா ஒருத்தர் யூடியூப்ல உலகம் முழுவதும் பார்க்கும் பொழுது தான் அப்படி சொல்லுகிறாருன்னா அவர் டோட்டலாவே கரப்டட். எதை பத்தியும் அவருக்கு கவலை இல்லைன்னு அர்த்தம். அந்த புத்தி நாடி நரம்பு எல்லாம் டோட்டலாவே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். கர்த்தரை விட்டு எவ்வளவோ தூரத்தில் இருக்கிறாரு, சாத்தானால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறான்னு தானே அர்த்தம். அதே ஃபார்முலாவை நீங்க வீட்டுல சண்டை போடும்பொழுது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் கேட்கும்படியாக ஒன்றை நீங்கள் பேசிக் கொண்டிருந்தால் வீட்லயும் பேசக்கூடாதுதான். ஆனா அதுவே வெளியில இருக்கிறவங்க கேட்டாலும் பரவாயில்லை அப்படின்னு நீங்க கெட்ட வார்த்தையை பேசினால் அப்ப என்ன அர்த்தம்? எதை பத்தியும் உங்களுக்கு கவலை இல்லைன்னு அர்த்தம். மற்றவர்கள் என்னை நினைப்பார்கள், என்ன நினைப்பாங்க, ஐயோ என் மானம் போய் விடுமே என்பது கூட இல்லாத அளவுக்கு நாம பேச போயிட்டோம்னு சொன்னா டோட்டலாவே நாம ரொம்ப வஞ்சிக்கப்பட்டு அதால பாதாளத்துல கிடக்கிறோம்னு அர்த்தம். அன்பானவர்களே, இப்படிப்பட்டவர்களையும் கிறிஸ்தவம் போதகர்களாக விசுவாசிகளாக அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் வேதனையா இருக்கு. ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. நம்ம ரொம்ப சமுதாயத்தோட பழகி பழகி நிறைய விஷயங்களை பழகிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். அந்த பரிசுத்தம், அந்த பரிசுத்த நடக்கை, பக்தி விருத்திக்கு ஏதுவான நடக்கைங்கிறதே டோட்டலா மறந்துட்டோம். இப்ப இதெல்லாம் என்ன பிரதர், ஒரு சாதாரண வார்த்தை தானே என்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா பழகிட்டோம். நம்ம பாவத்தோடு பழக 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 இதெல்லாம் சர்வசாதாரணமாய் மாறிக்கொண்டே வருகிறது. மனசாட்சி நமக்கு மழுங்க ஆரம்பித்து விட்டது. அதனால இந்த வசனத்தை மீண்டும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னிடத்துல மற்றவர்கள் கேள்வி கேட்கறதுனால இதை நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டேன். கெட்ட வார்த்தை ஒன்றும் நம்முடைய இருதயத்திலேயோ நாவிலோ புறப்படக்கூடாது. அப்படி ஒரு நபர் அப்படி பேசினாருன்னா நல்லா தெரிஞ்ச கெட்ட வார்த்தைன்னு சொன்னா ஒரு உறுப்பை வைத்து திட்டுதல், ஒரு தாய் ஒரு அம்மாவுடைய ஒரு பெண்ணினுடைய அங்கங்களை வைத்து திட்டுதல், இவங்கெல்லாம் எப்படி கிறிஸ்தவர்களா இருக்க முடியும்? தேவன் ஒவ்வொன்றையும் ஒரு காரணத்திற்காக படைத்திருக்கிறார். நம்ம உறுப்புல இருக்கக்கூடிய கண்ணு, காது, மூக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது, பரிசுத்தமான காரணம் இருக்கிறது. விவாக மஞ்சம் யாவருக்குள்ளும் கனமா இருக்கணும்னு சொன்னா இது எல்லாமே பரிசுத்தமா தேவனால் படைக்கப்பட்டிருக்கு. அதை நான் ஒரு கெட்டதை நினைச்சு வச்சு திட்டுறேன், நான் எவ்வளவு மோசமானவன். தயவு செய்து மனிதர், உங்க தாய் தகப்பன் இதெல்லாம் நல்லா பாத்துங்க. பள்ளிக்கு போகக்கூடிய பிள்ளைகளே நீங்க நிறைய கெட்ட வார்த்தை திட்ட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சர்வசாதாரணமா ஸ்கூல்ல இதெல்லாம் பேசுவாங்க. ஒரு தாயுடைய உறுப்பை வைத்தோ தந்தையினுடைய உறுப்பை வைத்தோ இது போன்ற வார்த்தைகளை பேசுகிற ஒருவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். நல்லா தெரிஞ்சுக்குங்க. இது எல்லாமே நமக்கு நியாய தீர்ப்பை கொண்டு வரும், தேவ கோபாக்கினியை கொண்டு வரும். இப்போ ஒரு முடிவெடுங்க, இனிமேல் நான் எக்காரணம் கொண்டும் இது மாதிரியான வார்த்தைகளை பேச மாட்டேன்னு முடிவெடுங்க. கர்த்தருடைய சமூகத்துல நம்மை சுத்தவானாக காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. ஸோ கெட்ட வார்த்தை நம் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுவோம். அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.